வெல்கம் டு பெங்கல் சாய்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நாங்க பண்ண போற சாங் ஜும்பா சாங் பேர் வந்து பாத்தீங்கன்னா டியூரோ பேட்ராஸ். இதோட மீனிங் என்னன்னு எனக்கே தெரியாதுங்க. இட்ஸ் a ஸ்பானிஷ் சாங். ஸோ எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜும்பால வந்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம லிரிக்ஸ் தெரியணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஆல் தட் யூ நீட் டு நோ இஸ் த மியூசிக். உங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சா நீங்க எங்க வேணாலும் வந்து இந்த ஃபிட்னஸ் வந்து பண்ணலாம். ஆனா இந்த சாங் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான சாங். ஸோ நீங்க வந்து எங்க கூட இந்த சாங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஹேவ் பாதாம் மில்க் அண்ட் ஜாயின் அஸ் டுடே. ஸோ இந்த சாங்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அடுத்தது வந்து யூ கேன் see the song. ஸோ இந்த சாங்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா லோ இன்டென்சிட்டில இருந்து ஹை இன்டென்சிட்டியா மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிங்கிள் சிங்கிள் அண்ட் டபுள், சிங்கிள் சிங்கிள் அண்ட் டபுள். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துலயே வந்து திஸ் இஸ் கால்ட் as a high knee. ஸோ நீங்க வந்து you just have to do your high knees 8 times and to your right, to your left, to your right and to your left. இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்ஸ்ன்றது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Ella sí que rompe el suelo. Ella sí que rompe el suelo. Ella se prepara, ella se acicala y todas la envidian porque está muy buena, pero ya hace la mala. Ella improvisa, no ensaya, siempre da la talla. Lo que tú no lo quedas, tiene algo abajo de la saya. Independiente, yo sé que tú sientes. Ella no cree en nadie porque dice que aquí nadie mata gente. Aquí no me la como yo, salsa pura. Esa talla está muy dura. A ella le gusta, dale cintura, mamita chula, dale baby. Esa carita de sabrosura, tú no te esperas lo que viene baby. Y dale duro, 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 duro. Dale duro, 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 duro. Y dale duro, 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 duro. Ella sí que rompe el suelo. Mueve, 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 mueve sin parar y pa' atrás, pa' atrás, pa' atrás, pa' atrás, pa' atrás. Y mueve, 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 mueve sin parar, pa' atrás, pa' atrás, pa' atrás, pa' atrás, pa' atrás. Puto récord. Feliz de acá, más salsa pura, más sino music. Tú me conoces a mí bien con lo que vola. Vamos a seguir la fiesta, mamá. Culipandea, dale, culipandea, dale, culipandea, dale, culipandea, dale, culipandea, dale, culipandea, dale. Ella sigue rompe el suelo. ஸோ வியூவர்ஸ், how was this? நாங்க வந்து செம்ம என்ஜாய் பண்ணிருக்கோங்க. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் உங்களுக்கு கொடுக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜும்பா பண்றதே வந்து வெயிட் லாஸ்க்காக பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டே லூஸ் பண்ணலையே, எதுக்காக வந்து ஜும்பா பண்ணணும், இல்லைன்னா எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் they don't do, ஏன்னா வெயிட் லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்துருவோம். பட் ஆல் தட் ஐ வாண்ட் டு சே இஸ், நீங்க பார்க்க வேண்டியது வந்து நாட் வெயிட் லாஸ்,
உங்க inch loss. So initially வந்து நீங்க எந்த zumba இல்லனா வந்து exercise, any form of exercise, you won't see any change in the weighing machine. நீங்க பார்க்க வேண்டியது வந்து ஒரு measuring tape எடுத்து you just have to see whether you have lost any inches. That is what is important. ஏன்னா வந்து நீங்க இனிஷியலா பண்ணும்போது சில பேருக்கு வந்து வாட்டர் லாஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து மசில், they tend to put on muscle. So muscle போடும்போது வந்து உங்களுக்கு வந்து வெயிட்ல வந்து எந்த வித்தியாசமும் தெரியாது. So please don't give up any form of exercise if you don't lose weight. I hope this tip was useful for you all. அடுத்த செக்மெண்ட்ல வந்து இன்னொரு ஜும்பா சாங்கோட உங்க முன்னாடி வரோம். அது வரலாம். Bye from all of us. வணக்கம். புதுயுகம் நேர்களுக்கு பெண்கள் சாய்ஸ்ல இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து டீத்திங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டீத்திங் அப்படிங்கிறதுனா பற்கள் வந்து முதல்ல நம்ம வாய்க்குள்ள வரக்கூடிய அந்த நேரத்தை பேரு தான் டீத்திங் சொல்லுவோம். ஸோ சாதாரணமான குழந்தைங்கள் அப்படிங்கிறதுனா பிறந்த குழந்தைங்களுக்கு பற்கள் யூஸ்வலா இருக்காது. 6 மாசத்துல தான் பற்கள் முதல்ல வரும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கீழ்பற்கள் தான் முதல்ல வரும். பட் இந்த டீத்திங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாசத்துல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களோட வாயை நீங்க திறந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஈறு கொஞ்சம் வீங்கினா மாதிரி இருக்கும், கீழே பற்கள் வரா மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஈர் அந்த டைம்ல ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லைங்களா. ஸோ லைட் பிங்கா இருக்கும். ஸோ பற்கள் வெள்ளையா இருக்கிறதுனால அந்த வெள்ளைத்தனம் வந்து அந்த பிங்க் அந்த ஸ்கின் மேலேருந்து நம்மளுக்கு தெரியும். நிறைய நேரத்துல இதுக்கு மேல அந்த வளர்ற பல்லு அதுக்கு மேல வந்து ஒரு சிஸ்ட் மாதிரியும் இருக்கும், ஒரு கட்டி மாதிரியும் இருக்கும். அந்த கட்டி இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டடா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அழுதுட்டே இருப்பாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா அந்த குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அந்த கட்டி இருக்கு அப்படிங்கிறது. கண்டிப்பா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த கட்டியை எடுத்துருவாங்க. அது வந்து இந்த பற்கள் வந்து வெளியில வர்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஈஸியா வர்றதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்கள அந்த 4 மாசத்துல இருந்து அந்த 6 மாசம் அந்த குழந்தைங்கள பாத்தீங்கன்னா எது கையில கிடைக்கிறதோ அது வாயில வச்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கைய வச்சுப்பாங்க, இல்ல அவங்களோட டாய்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வாயில வச்சுப்பாங்க. புக்கு என்ன கையில கிடைக்கிறதோ அது எப்போதுமே வாயில வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். நிறைய குழந்தைங்க அந்த டைம்ல சரியா ஃபீட் பண்ண மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டடா அன்கன்ட்ரோலபிளா அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா சில இடத்துல நாங்க வந்து அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு அந்த இடத்துல அந்த பற்கள் ஈஸியா வரத்துக்கு நாங்க ஒரு கீறி விடுவோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, நெல்லை வச்சு கீறி விடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ஈஸியா நம்ம அந்த பல்லு வரத்துக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் யூஸ்வலா அந்த பற்கள் வந்து 6 மாசத்துல அந்த பால் பற்கள் வரும். இதே வந்து ஒவ்வொரு பல்லு வரத்தையும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இது பெரிய பல், அதாவது பெர்மனன்ட் டீத் வருது இல்லையா, அது 6 வயசுல வரும். அந்த டைம்லயும் இந்த மாதிரி டீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். யூஸ்வலா இந்த டைம்ல நான் சொன்ன மாதிரி இரிட்டேஷன் இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே உடம்பு ரீதியா அந்த குழந்தைங்க வந்து சரியா சாப்பிடாது, இல்ல லூஸ் மோஷன், டயரியா இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்கள நல்லா மானிட்டர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கை, வாய் இதெல்லாம் என்ன வாயில வைக்கிறாங்களோ அதனால ட்ரூலிங் அப்படிங்கிற ஒரு இஃபெக்ட் இருக்கும். ட்ரூலிங்னா எச்சல் வந்து அப்படியே வெளியில ஜொல்லு மாதிரி அப்படியே வெளியில வந்துட்டே இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பா குழந்தைங்கள நீட்டா கிளீனா வச்சுக்கிறது அது ஒரு அம்மாவோட ஒரு பொறுப்பு அப்படிங்கறதையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டீத்திங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு 4 மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் பற்கள் வந்து வருது வாயில அப்படிங்கிறது கீழே இருக்கிற சென்ட்ரல் இன்சைசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு 6 மாசத்துல அந்த பற்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகும் அந்த பல்லு வந்து அந்த ஈரிலேருந்து வெளியில வந்து முழுமைத்தனமா அந்த வாயில தெரியறதுக்கு 6 மாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 6 மாசங்கிறது எல்லாரோட வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா டயட்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு இல்லையா. ஸோ அது வரைக்கும் பால் மட்டுமே சாப்பிடுற அந்த குழந்தைங்க இப்போ வந்து மேஷ்டு ஃபுட்டு இல்ல மேஷ்ட் ஆப்பிள், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து உணவுல கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஸோ டயட் வந்து லிக்விட்ல இருந்து அது செமி சாலிட்க்கு கொண்டு போவாங்க. சில பேர் பிஸ்கெட் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த பிஸ்கெட் கொடுத்து அந்த குழந்தைங்க அதையே சப்பி அதை கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அதை கொண்டு வருவாங்க. இது கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆப்பிள் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம், சின்ன சின்ன ஃபிங்கரா அதை வெட்டிட்டு அந்த குழந்தைங்க கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அதை கொடுக்கலாம்.
இதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எச்சல் நிறைய வரும் அந்த டைம்ல. சோ இந்த மாதிரி கடிச்சு அந்த குழந்தைங்க சாப்பிடும் போது அது வந்து அந்த பல்லியும் கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஃபைப்ரஸ் அந்த அந்த இடம் வந்து சாப்பாடு வந்து அந்த பல்ல கிளீனா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் பண்ணல அப்படிங்கறதுனா அந்த பல்லிலேயே சொத்த வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதுவும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ கரெக்டா அதை பராமரிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே வந்து குழந்தைங்களோட பல்லை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் சொல்றேன், நம்ம விரல்ல வந்து ஒரு காட்டனை வச்சுட்டு அது காஸை சுத்திட்டு அந்த குழந்தைங்களோட பற்களை நம்ம கிளீன் பண்ணலாம். யூஸ்வலா வந்து குழந்தைங்களுக்கு எப்போ பிரஷ் பண்ணலாம் அப்படிங்கறது கேட்பாங்க. சோ 6 மாசம் எப்போ அந்த முதல் பல்லு வந்து வாயில வருதோ அந்த டைம்ல இருந்து ஒரு கிட்ஸ் பிரஷ் அப்படிங்கறத வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ்ட் தேவை அப்படிங்கறது அவசியம் கிடையாது. பட் கண்டிப்பா அந்த பிரஷ்ஷை மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம பல் தேய்க்கலாம். நிறைய இடத்துல இப்போ வந்து விரல்லையே அதாவது போட்டுக்கிற மாதிரி ஒரு கேப் மாதிரி சிஸ்டம் வருது. அதோட கேப்போட எண்டில் நீங்க பாத்தீங்கன்னா பிரிசில்ஸ் இருக்கும். சோ அந்த பிரிசில்ஸை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சாதாரணமா ஜஸ்ட் கையை போட்டு நம்ம பண்ணினோம்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, சடனா கடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பல்லு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். மேல் பாகத்தை பாத்தீங்கன்னா ஒரு 3 முண்டு மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்க மேமலான்ஸ்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கடிச்சதுன்னா வலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ the teething problems நான் சொன்ன மாதிரி அது வந்து 4 monthsல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 monthsல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பற்கள் வந்து வளர தொடங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமா கீழ் பல்லு வரும், அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்ல இருந்து மேல் பல்லு வரும், அப்புறம் பின்னாடி பல்லு வரும். ஸோ அப்படிதான் அந்த குழந்தைங்களோட 20 பல்லுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரைமரி டென்டிஷன். ஸோ அந்த 20 பல்லும் கொஞ்சம் கொஞ்சமா அது வாய்ப்பு இருக்கு வரத்துக்கு. ஸோ இந்த 2 years to 2.5 years வரைக்கும் அந்த குழந்தைங்களை ஜாகிரதையா பாத்துக்கிறது ஒரு அம்மாவோட கேர் கிவரோட ஒரு பொறுப்பு. ஸோ அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். அண்ட் இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா உங்களோட குறிப்புகளை inbox.pengalchoice@gmail.com நீங்க சென்ட் பண்ணுங்க. we'll be happy to share and help you with all these queries. and நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வந்து கட்டுறது கையளவு பகுதியில் உங்களுக்கு வந்து அழகான போட்டோ ஃப்ரேம் எப்படி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி டிசைன் பண்ணலாம்னு சொல்லி தரப்போறேன். இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் வந்து போட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ட் கிராஃப்ட் பேப்பர். நான் வந்து ஒரு ஒயிட் எடுத்திருக்கேன். நீங்க எனி கலர் சூஸ் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் ஆன் யுவர் போட்டோகிராஃப். இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் சார்ட்டை விட கொஞ்சம் திக்கா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா
அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த பார்டரை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே வந்து ஓனாக வந்து கொஞ்சம் டிவிஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ ஒரு சைடு வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட இமேஜினேஷன் பொறுத்து தான். ஜஸ்ட் நீங்கள் ரேண்டமாக வந்து டிசைன்ஸ் ட்ரா பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ்ட் லைன் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் வேரியேஷனோட வந்து ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. அங்கங்கே சில இடத்துல வந்து ஹைலைட் பண்ணுங்க கொஞ்சம் பிளாக் கொடுத்து. ஸோ ஒரு சைடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த 3 சைட்ஸும் நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரி கீழே அந்த 4 கார்னர்ஸோட பேஸ்லையும் நீங்கள் வந்து நல்லா பெண்ணால் மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்டரிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து 4 கார்னர்ஸையும் நீங்கள் ஹைலைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், கர்வ்ஸு இந்த மாதிரி டார்க்கன் பண்ணி ஹைலைட் பண்ணி வரைஞ்சிட்டே வாங்க. ஒரு சைடு முடிச்சுட்டு அது மாதிரி எல்லா 3 கார்னர்ஸும் பண்ணிவிட்டு பார்டர்ஸ் எல்லாமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனால உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் டார்க்கன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயிட் க்ளூ எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 எண்ட்ஸோட மட்டும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணணும். 2 எண்ட்ஸ் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது கிளிப் ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு காய விட்டுட்டிங்கன்னா இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆன பிற்பாடு, காஞ்ச பிற்பாடு நீங்கள் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பு. இதே வந்து நீங்கள் எப்படி ரெட் கலரில் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து சப்போஸிங் நீங்கள் வந்து கலர்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ட் உங்களால் ட்ரா பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்து பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணலான்னு காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான கலர்ஸு. இந்த டாட்ஸ் கொடுப்போம், நம்ம போல்கா டாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து டிப்பில் மட்டும் டச் பண்ணுங்கள் பெயிண்ட்டை. ரேண்டமாக அங்கங்கே வந்து டாட்ஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பக்காவாக டாட்ஸ் வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் பட்ஸில் லைட்டாக வந்து ஃபேப்ரிக்கில் டிப் பண்ணிவிட்டு அங்கங்கே வைங்க. ஸோ வெறும் அந்த ஃப்ரேம் போர்ஷன் மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். இதை வச்சு முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து அதை சுற்றி டாட்ஸ் வைக்கணும்னா இப்போ க்ரீனை சுற்றி எல்லோ கலர்னால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நிப் எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து குட்டி குட்டியாக வைங்க, பூத்தா மாதிரி. இல்லைன்னா டூத் பிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டூத் பிக் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வைங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் டாட்ஸ் வச்சுட்டு சுற்றி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. பட் ஃபேப்ரிக்னால கொஞ்சம் டைம் கொடுங்க காயறதுக்கு. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு பெயிண்ட் டிஸ்டர்ப் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எஃபெக்டில் இருக்கும். அப்புறம் சைடில் மட்டும் நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டிஃப்ரென்ஸில் வந்து ஒரு ரெட் கலர், ஒயிட் கலரில் பண்ணியிருக்கேன். சப்போஸிங் உங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் இல்லை, பெயிண்ட்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி கடல் சிப்பிகள் இந்த மாதிரி கட் ஷெல்ஸ் கிடைக்கும். அதை கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். 2 கார்னர்ஸில் ஸ்டிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்க எப்படி ஒரு அழகான வந்து போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுன்னு யூசிங் வந்து கலர்ட் கிராஃப்ட் பேப்பர். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேமோட கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிஃப்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் வந்து டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மெமரிஸ் என்றைக்குமே இதில் வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.